ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சிபிஎஸ்சி, டிஆர்பி, பாலிடெக்னிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்பானெட். ஆர்பானெட் அப்படின்றது இதோட யூசஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒவ்வொரு யூசஸும். ஆர்பானெட் அப்படின்றது மெயினாக ஃபஸ்ட்டு எதுக்காக இது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, டு லிங்க் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதுக்காக தான் ஆர்பானெட் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக லிங்க் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்பானெட் யூஸ் பண்ணாங்க. இட்ஸ் இனிஷியல் பர்பஸ் வாஸ் டு லிங்க் கம்ப்யூட்டர்ஸ் அட் பென்டகன் ஃபண்டட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓவர் டெலிஃபோன் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஜிபிஆர்எஸ் என்ன ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஜிஎஸ்எம் சர்வீசஸ் எல்லாத்தையும் ஜிபிஆர்எஸ் தான் ப்ரொவைட் பண்ணும், மெயின்லி ஃபார் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இன் பேக்கெட் மோட். அடுத்து ஜிஎஸ்எம் மெயினாக எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, இட் இஸ் டெவலப்டு பை யூரோப்பியன் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார் எதுக்காக அப்படின்னா, மெயினாக 2G ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஜிஎஸ்எம் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் HTML நமக்கு தெரியும், ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ HTTP அப்படின்றது ஃபார் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால். HTML ஃபைல்ஸ், இமேஜ் ஃபைல்ஸு இது எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக HTTP யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு LAN, MAN, PAN, WAN இது எல்லாமே நமக்கு தெரியும், டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். ஸோ PAN அப்படின்றது ஒரு ரூம் கனெக்ட் பண்ணுவோம், LAN அப்படின்றது ஒரு பில்டிங்ஸ், நெக்ஸ்ட்டு MAN அப்படின்றது ஒரு சிட்டி, அண்ட் தென் WAN அப்படின்றது ஒரு கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு TCP அப்படின்றது மெயினாக டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு இன்டர்கனெக்ட் த நெட்வொர்க் டிவைசஸ் ஆன் இன்டர்நெட். ஸோ இட் இஸ் ஆல்சோ அ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் விச் வி ஆர் மெயின்லி யூஸிங் ஃபார் இன்ட்ராநெட் ஆர் எக்ஸ்ட்ராநெட். நெக்ஸ்ட்டு VoIP, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ VoIP யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட்லேருந்து லேண்ட்லைன்ஸ்க்கோ, அண்ட் தென் மொபைல்லேருந்து கம்ப்யூட்டருக்கோ, இல்லை கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டருக்கோ, எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ அதுக்கு தான் VoIP யூஸ் பண்ணுவோம். So you can make phone calls over internet to landlines, mobile to mobile, even computer to computer, anywhere in the world. Next WAN நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் WLAN அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 or more டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டு ஃபார்ம் அ LAN. ஸோ WLAN is mainly used to link 2 or more devices using wireless communication to form LAN. நெக்ஸ்ட் WLL அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ நியரஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேடியோ லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. காப்பர் ஒயர்ஸ்க்கு பதிலாக ரேடியோ லிங்க் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ WLL மீன்ஸ் த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் டு நியரஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ ரேடியோ லிங்க் இன்ஸ்டெட் ஆஃப் காப்பர் ஒயர்ஸ். நெக்ஸ்ட்டு www பற்றி நமக்கு தெரியும், வேர்ல்ட் வைட் வெப். நெக்ஸ்ட் XML அப்படின்றது, ஸோ XML அப்படின்றது மெயினாக யூசராக டேக் போட்டு டிஃபைன் பண்ணுறது தான் XML. இட் இஸ் எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு NIC அப்படின்றது போத் ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். மெயின்லி இட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் ஃபார் LAN. நெக்ஸ்ட்டு UTP அண்ட் தென் STP இருக்கும், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அண்ட் ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காப்பர் கேபிளிங் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டெலிஃபோன் வயரிங் அண்ட் LAN கனெக்ஷனுக்காக UTP யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு STPன்றது ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் ப்ரொடெக்ட் த டிரான்ஸ்மிஷன் லைன் ஃப்ரம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு RJ45 கனெக்டர் நிறையா பேருக்கு தெரிஞ்ச கனெக்டர்ஸ் தான். ஸோ RJ45 கனெக்டர் மெயினாக ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் RJ45 கனெக்டர்னாலே மெயினாக ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த RJ45 கனெக்டர் யூஸ் பண்ணுவோம். FTP ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸ்லிப்பு சீரியல் லைன் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, 2 மிஷினுக்கு நடுப்பில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவோம். PPP ப்ரோட்டோக்கால் அப்படின்றது பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோக்கால், அது மெயினாக டைரக்ட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். CDMA கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ செவரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ் கேன் சென்ட் த இன்ஃபர்மேஷன் சைமல்டேனியஸ்லி ஓவர் சிங்கிள் கம்யூனிகேஷன் சேனல். அதுதான் CDMA. நெக்ஸ்ட்டு UMTS அப்படின்றது 3G மொபைல் செல்லுலார் சிஸ்டம். இது மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, GSM ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி இருக்கும். SMS பற்றி நமக்கு நல்லா தெரியும், URL பற்றியும் தெரியும். ஸோ அட்ரஸ் ஆஃப் அ வெப் பேஜ் இஸ் நோன் அஸ் URL. நெக்ஸ்ட்டு ஃப்ளாஸ் அப்படின்றது ஃப்ரீ அண்ட் லைபர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான் ஃப்ளாஸு. FSF அப்படின்றது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். ஸோ இட் இஸ் அ நான் ப்ராஃபிட் வித் வேர்ல்ட் வைட் மிஷன் டு ப்ரமோட் கம்ப்யூட்டர் ஃப்ரீடம். இதுவே நிறைய லைசன்ஸ் எல்லாம் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கு.
எஸ்எம்டிபி பற்றி தெரியும், மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுவோம். சிம் பற்றியும் நமக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். என்எஸ்எஃப் நெட் வந்து நேஷ்னல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் நெட்வொர்க், இது ஆர்பா நெட்டுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சது என்எஸ்எஃப் நெட். நெக்ஸ்ட்டு POP3 ப்ரோட்டோக்காலும் கம்யூனிகேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு IRC ப்ரோட்டோக்கால் அப்படின்றது ரியல் டைம் டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ரியல் டைம் டெக்ஸ்ட் மெசேஜ் பிட்வீன் இன்டர்நெட் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு XMPP ப்ரோட்டோக்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நார்மலாக நம்ம ரியல் டைம் லைஃப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால், எக்ஸ்டென்சிபிள் மெசேஜிங் அண்ட் ப்ரெசன்ஸ் ப்ரோட்டோக்கால். XMPP ப்ரோட்டோக்கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது இன்ஸ்டன்ட் மெசேஜ் ப்ரோட்டோக்கால்ஸ். இதை தான் நிறையா மெசேஜ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு, அப்புறமா வந்து டெலிகிராமு, இது எல்லாமே XMPP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி வந்தது தான். ஸோ இந்த XMPP ப்ரோட்டோக்கால் மெயினாக நிறைய ஆப்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரியல் டைம் லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய ஆப்ஸில் இந்த XMPP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க. It is mainly used for streaming XML elements over network in order to exchange messages. நிறைய ஆப்ஸில் இந்த XMPP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் கிளாஸ் 12ல் இவ்வளோ அப்ரிவேஷன்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ படித்தாலே போதும், 2 மார்க்ஸ் வந்து கேரண்டட் வந்து நமக்கு கிடச்சிரும். இதில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்லேயே இது மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் சாப்டர் இருக்குது, அதுக்கு இது படித்தா போதும். நெட் எக்ஸாம்லேயுமே இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் இது படித்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.